ஏங்க, நீங்க எத்தனை கோடி கொடுத்து காங்கிரஸை உங்க பைக்குள்ள போட்டுக்கிட்டாலும் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் தாவேக்கால தான் இருக்காங்கன்னு நம்ம விஜய் அவர்கள் பேசியிருக்காருங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல இருக்கிற 22 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை பாளையங்கோட்டையில் உள்ள கேசிடி நகர்ல நடத்தினாருங்க. அந்த பிரச்சாரத்துல விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, திமுகவும் பாஜகவும் வெவ்வேறு இல்லைங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுக்கும் ஒரே எண்ணம் தான். அது என்னன்னா என்ன அவங்க ஒழிக்கணும், அதுதான். ஏன்னா நான் வந்தா அவங்களால ஊழல் செய்ய முடியாது. ரெண்டாவது, அவங்க கூட்டணி கணக்கு எல்லாமே தப்பா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கல்லாப்பட்டி எல்லாம் கலகலத்து போனதால அதை ஒட்ட வைக்கிற வேலையிலேயே அவங்க இருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கவங்களே அவங்களுக்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கே டவுட் வருது. ஏன், அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே நம்மளோட விசில் சத்தம் இன்னும் கொஞ்சம் பலமா தான் இருக்குன்னு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம 41 பேர் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழிய போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக படத்தை நிப்பாட்டிட்டா இவனை ஆஃப் பண்ணல நினைச்சாங்க, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்களையும் என்னை சுத்தி இருக்கவங்களையும் வச்சு எனக்கு கெட்ட பேர் வாங்க வச்சாங்க, அப்பயும் நடக்கல. அட, என்ன பண்ணாலும் இந்த மக்கள் எல்லாம் விஜய் பக்கம் இருக்காங்கன்னு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல கடும் கோவங்க. அதோட காங்கிரஸ் எங்க தாவேக்கால தப்பி தவறி சேர்ந்துருவோம்னு நினைச்சு திமுக பல கோடி கொடுத்து காங்கிரஸை விலைக்கு வாங்கியிருக்கு. திமுகவோட சிறுபான்மை என்கிற பாச சாயம் வெளுத்துருச்சு. இனியும் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காருங்க. சோ விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல எத்தனை தொகுதிகள் அள்ளுவாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.